அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு வரும் திங்கட்கிழமை அதாவது மார்ச் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா மீனராசினியர்கள் இன்றைய தினம் அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்? அதாவது குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகஸ்தர்களுக்கு, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், மாணவ மாணவிகள், பெண்கள் என இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில் தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் சக்தி தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்தனார். அவளுக்கு தாட்சியாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானிக்கு திருமணமும் செய்து வைத்தார். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மீனராசினியர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல சிவபெருமானை நோக்கி விரதமிருந்து சிவபெருமானிடம் வேண்டும் வரம் கேட்கும் பொழுது அந்த வரம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது குறிப்பாக புத்திர பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது கிரகன் ரீதியாகவும் சரி, புராணங்கள் ரீதியாகவும் நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி, மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வி வளம் என பெண்மணிகளுக்கு இந்த யோகங்கள் என அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாசி மக நாள் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளான மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்த மகா நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடிய மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வினை சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. ஒருமுறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதில் இருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தார். இந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடந்ததால் உலகில் மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பமடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாள் ஆகும். அது மட்டுமில்லாமல் விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மகதி தோஷத்தில் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவரும் அவர்களுடைய பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் காரணமாக மாசி மகமான இன்றைய தினம் புனித தீர்த்தங்களில் நீராடி இறைவனை நாம் வணங்குவதன் மூலமாக பிறவி துன்பங்கள், பிறவி பாவங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வ வளம், மன நிம்மதி, காரியத்தில் வெற்றி என அனைத்தும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது ஐதீகங்கள் ரீதியாகவும் புராணங்கள் ரீதியாகவும் நம்பப்படுகிறது. குறிப்பாக மீனராசினியர்கள் இந்த தலங்களில் நீராடி பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் பல மேன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மதியம் ஒரு வேளை மட்டும் உணவை சாப்பிட்டு விட்டு இரவு பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மீனராசினியர்கள் மகாமகமான இன்றைய தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் மிகவும் கிடைக்க வேண்டிய புத்திர பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள்
வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது. மனிதர்கள் மட்டுமில்லாமல் நதிகளுடைய பாவம் போக்கும் நாளாகவும் இந்த மாசி மகம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதால் எங்களுடைய புனிதம் குறைந்து வருகிறது. இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் தங்குங்கள். இங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குளத்தில் நீராடுபவர்களுக்கு முன் பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேரு வேண்டினால் அதுவும் கிடைக்க பெறும் என்று அருளினார். இதன் காரணமாக மீனராசினியர்கள் எந்த மாதிரியான வரங்களை நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அன்று, அதாவது மாசி மகமான அன்று கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள மாசி மகாகுளத்தில் நீராடி வேண்டும் வரம் கேட்கும்போது அவை அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பது புராணங்கள் ரீதியாக கருதப்படுகிறது. மட்டுமில்லாமல் மாசி மகமான என்று பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இம்மாசி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததினால்தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என்று அழைத்து புதிய தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமகத்தால் அர்ச்சிக்க தீர்த்த சுமங்கலியாக வாழ்வர் மனமான தம்பதியினர். அது மட்டுமில்லாமல் மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளில் சிறந்த விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் ஸ்ரீ ஹயக்ரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார்கள். மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவர். புனித நீரினால் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ரை, கருடகங்கா, திருவேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணபிரயாகை, ருத்ரபிரயாகை ஆகிய புண்ணிய நதிகளில் மனதால் நினைத்து நீராடினாலோ அந்த மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவர். இம்மாதத்தில் நீர்நிலைகள் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மின்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசியில்தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இம்மாதத்தில்தான். இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள். மாபாதகங்களை செய்து அதனால் உண்டாகும் பிரம்மகதி தோஷங்களையும் போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்கள் வருவதும் இந்த மாசி மாதத்தில்தான். யாருடையான் நோன்பு சாவித்திரி விரதமும் வருவது இம்மாதத்தில்தான். எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சாலு சிறந்த மாதம். குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதம். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமையை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான். கூறுகுமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில்தான். இம்மாதத்தில் புதுமனை புகுதல் தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறையை சந்ததிகள் அந்த புது வீட்டில் உள்ளாங்கு வாழ்வதற்கான ஒரு சிறந்த காலகட்டம் இந்த மாசி மாதமாக அமைகிறது. குறிப்பாக மீனராசி சேர்ந்த பெண்மணிகள் இந்த மாசி மகம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல விரதம் இருந்து மஞ்சள் சரடு கட்டி கொண்டு பெரியவர்களிடம் ஆசி பெறுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாசி மக திருநாள் அமைகிறது.